I'm young Danmies. Welcome to Bangtan FF World. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லை. ஸோ இட்ஸ் வேலண்டைன்ஸ் டே அண்ட் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய பிடிச்சவங்களுக்கு பர்த்டே அண்ட் அவங்களுக்காகவும் இந்த ஸ்டோரி. ஸோ இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு விமன் குக்குக்கு ஒரு ஸ்டோரி போடுங்க வெரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சரி வேலண்டைன்ஸ் டே அதுவும் நம்ம செல்ல குட்டீஸ் மெக்னேஸ்க்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி போடுறது ஐடியா இல்லை, பட் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகே போடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். பட் டோன்ட் வரி, ஹயாங் லைன்ஸ்க்கும் நான் ஸ்டோரி போடுறேன் சீக்கிரமாக. இந்த எக்ஸாம் டென்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் டெய்லி போடுறதுனால எனக்கு ஓகே ஆர்மிஸ். பட் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் டென்ஷன் இருக்குல்ல. ஸோ பரவாயில்ல, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அக்காவோட அந்த மன்னிச்சிக்கோங்க. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் கிராமத்து காதல். இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். அண்டு நம்ம பாய்ஸ் 3 பேரும் உங்கள் 3 பேருக்கும் அத்தை பசங்க தான். அண்ட் நீங்கள் 3 பேரும் யாருன்னா நீங்கள் 3 பேருமே சிஸ்டர்ஸ் தான். நான் வழக்கம் போல் ஜிமின் பேருக்கு தாங் பேரு ஜாங்குக் பேர் 3 பேருக்கும் நான் பேர் சொல்லிடுறேன், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமினோட பேரோட நேம் என்னென்னா ஹர்ஷினி. ஸோ டாங்கோட பேர் ஜானவி. அண்ட் ஜங்குக்கோட பேர் நேம் சுகன்யா. ஸோ நீங்கள் 3 பேர் உங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜானவி தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் நம்ம ஹர்ஷினி, தேர்டு தான் நம்ம சுகன்யா. ஸோ எல்லார் வீட்லேயும் எப்படி கடைக்குட்டி தான் கொஞ்சம் துருன்னு வாலா அப்படி இருக்கும். மூத்த பொண்ணு எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும். பட் இந்த வீட்டில் நம்ம வீட்டில் அப்படியே உள்ட்டா. ஸோ கடைசி பொண்ணு தான் ரொம்ப சைலண்ட், அப்படியே அமைதி. ஸோ குடும்ப பொண்ணு மாதிரிலாம் இல்லை, குடும்ப பொண்ணு தான். நம்ம சுகன்யா குடும்ப பெண். ஸோ இன்னோசென்ட். ஸோ அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டா, பேசுவா, ஜாலியாக இருப்பா. பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவ்வளோவா வச்சுக்க மாட்டா. அண்ட் அந்த பேஷண்ட், அந்த பொறுமகம்னா அவளுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் அப்படியே நம்ம ஜானவி கிட்ட வந்தால் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ எப்போவுமே துருன்னு சரியான சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சரியான வாள். அண்ட் அப்படியே நம்ம ஹர்ஷினியை பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் வாலாக இருக்கும் போது வாலாக இருப்பா, அண்ட் சைலண்ட்டாக இருக்கும் போது சைலண்ட்டாக இருப்பா. ஸோ இவ உங்கள் 2 பேருக்கும் நடுவில்ன்ற மாதிரி. அண்ட் நம்ம ஜானவி எப்படின்னா, அவள் நீங்கள் 3 பேரும் என்ன தான் வில்லேஜில் இருந்தாலும் நீங்கள் சிட்டிஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஆஃபீஸில். ஸோ அதனாலேயே ஜானவி ஃபுல்லாக சிட்டி சைட் தான். எப்போவுமே மாடர்னாக தான் இருப்பாள், மாடர்னாக தான் ட்ரெஸ் பண்ணுவாள். வில்லேஜில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணவே மாட்டாள். ஸோ டோட்டலி அவள் அப்படியே ஆப்போசிட்டு, மாடர்னு. ஒரு வாட்டி கூட அவள் வில்லேஜில் போடுற மாதிரி இந்த ஆஃப் சாரி, சுடிஸ் அதெல்லாம் போடவே மாட்டாள். ஸோ ஃபுல்லாமே இந்த பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் வியர் பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அப்படியே நம்ம சுகன்யா இவங்களை பார்த்தோம்னா, இவங்க ஃபுல்லாமே அப்படியே வில்லேஜ் சைடு. ஸோ எப்படின்னா, என்ன தான் சிட்டியில் போய் ஒர்க் பண்ணாலும் அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த இது அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த சுடிஸ், ஆஃப் சாரீஸ் இப்படி தான் போடுவீங்க. ஆஃபீஸ்க்குமே நீங்கள் சுடிஸ் மட்டும்தான் போடுவீங்க. ஸோ அவ்வளோவா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கல்ச்சர் சைடு, நம்ம ஜானவி அப்படியே சிட்டி சைடு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டு. நம்ம ஹர்ஷினி பார்த்திங்கன்னா
அவங்க வந்துட்டு வில்லேஜ் பாதி சிட்டி பாதி அப்படின்ற கலவை தான் அவங்க. அவங்க வந்து மாடர்னாகவும் இருப்பாங்க அண்ட் வந்து வில்லேஜ் ஸ்டைல்லையும் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மாடர்ன்லாம் சொல்ல முடியாது, ஜானராலும் மாடர்ன்லாம் சொல்ல முடியாது, இருப்பாங்க பட் அளவோட லிமிட்டோடு இருப்பாங்க. அண்ட் வந்து அவங்களும் வந்து இந்த நீங்கள் போடுற மாதிரி அந்த ஆஃப் சாரீஸ் சுட்டீஸ் அதுவும் வியர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க 3 பேரோட கேரக்டர்ஸ். அப்படியே நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மன் தான் ஃபஸ்ட்டு, வழக்கம் போல் தான் ஜிம்மன் ஃபஸ்ட், தாங் செகண்ட், நம்ம லாஸ்ட் கடைக்குட்டி ஜங்குக் 3 பேர். ஸோ அவங்களுமே வந்து பிரதர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. அண்ட் வந்து நம்ம ஜிம்மனோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே தான், நம்ம ஜிம்மன் எவ்வளோ ஸ்வீட்டோ அதே தான் இதுலேயுமே. அண்ட் வந்து என்ன கொஞ்சம் ஃப்ளர்ட்டி அவ்வளோதான். ஸோ அதுதாங்க நம்ம ஜிம்மன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தாங் பார்த்தீங்கன்னா ஜிம்மனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்துட்டு தாங்கு. ஸோ வந்து எப்படின்னா வந்து ரிசர்வ்டாக இருப்பார். ஸோ இன்ட்ரோவெர்ட்டு, யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார், பிடிச்சவங்ககிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டார், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் சுத்தம் சொல்லவே வேணாம் அந்த மாதிரி இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அவர் அந்த சர்க்கிள்குள்ளேயே அந்த ரிசர்வ்டு அந்த டைப் அவர். அப்படியே நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா கடைக்குட்டி சொல்லவா வேணும், துருன்னு இருப்பாங்க, வால். ஸோ அதான் அறந்த வால் நம்பர் 1 சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு. ஸோ இவங்க 3 பேரும் இந்த கேரக்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரியோட இன்ட்ரோ. ஸோ இப்போ நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாய்ஸ் சைடு தான். ஸோ தயோங் வந்துட்டு அப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வருவார். ஸோ வந்து ஜிம்மனுமே வந்து வருவாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன், நம்ம தயோங் ஜிம்மன் வந்துட்டு அதான் கம்பெனியோட சிஇஓஸ். ஸோ வந்து ஜிம்மன் பாதி தயோங் பாதின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம ஜங்குக் கடைக்குட்டியில் ஸோ அவர் வந்துட்டு ஒர்க் வந்து ஆஃபீஸில் இல்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருக்கு வந்து கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் வந்து தனியாக வந்து கேமிங் கம்பெனி வந்து ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதுதான் வந்து அவர் ரன் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் ரன் பண்ணுறதை விட அவர் வந்து போகவே மாட்டார். ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஏதாவது புது கேம் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மனுஷன் வந்து போவாரே தவிர்த்து ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் வந்து உட்காந்துட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு. ஸோ இப்போ தஹயோங்கும் ஜிம்மனும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர ஜங்குக்கு வந்து ஷோஃபாவில் உட்காந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து அந்த ஷோஃபாவில் உட்காரும் போது இவங்க 3 பேரோட அம்மா வந்து வருவாங்க. வந்துட்டிங்களாப்பா? வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு நாள், நல்லா இருந்ததா அப்படி கேட்குங்க ஜிம்மனு. என்றைக்குமா நாள் உருப்பிட்ருக்கேன் எங்களுக்கு, அதே டயர்ட்னஸ்ஸு அதே ஒர்க்கு. டேய் அதை தயாங் சொன்னால் கூட நான் நம்புவேன்டா, நீ எல்லாம் போயிட்டு சும்மா உட்காந்து பெஞ்சு டெஸ்ட்டு வர, நீ எல்லாம் பேசவே கூடாது ஜிம்மன். என்னம்மா பொஸ்கின் இப்படி சொல்லிட்டேன், நான் வந்து ஏதோ ஒப்புக்கு சப்பானா இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன்ல. தாங்க நான் வேலை செய்கிறேன் தானே. ஆமாம்மா ஜிம்மன் வேலை செய்வான், நல்லாவே வேலை செய்வாம்மா. என்னம்மா நினச்சிட்ருக்கே நீ, ஜிம்மனை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனை நீலாம் பார்க்கவே முடியாதுமா. நான் கலாய்க்கிறியா? இல்லை ஜிம்மனா, நான் வந்து உன்னோட அருமை பெருமையெல்லாம் சொல்கிறேன்டா. வேணாம் போதும் உன் பெருமைலாம். சரி என்னம்மா? ஒன்றும் இல்லைடா, நம்ம சஞ்சய்க்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ்டா. ஆமாம்மா சொன்னீங்கல்ல அப்படின்னு ஜிம்மன் கேட்க, இங்கே ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணுறாரு. இங்கே தாங்க ஃபோனை வந்து ஜங்குக்கு கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டு, அம்மா எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே கவனிக்காமல் என்ன பண்ணிருக்கேன்? அம்மா என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கல்யாணத்தை பற்றி பேசிட்டுருக்காங்க, அதெல்லாம் என் காதில் விழுது, கொடுங்க ஹயாங், முக்கியமான ஒரு இதில் இருக்கேன். என்ன முக்கியமான இது? விளையாடிட்டுருக்கேன். அதுதான் தெரியுமே, ஒழுங்காக இங்கே கவனிடா. சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து இப்போ கவனிக்க. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம சஞ்சோட மேரேஜ் வருது 1 வீக்கில். ஸோ அப்பா கால் பண்ணியிருந்தாரு, அதனால் நம்ம நாளைக்கு கிளம்பலாமான்னு நான் யோசிச்சுருக்கேன் அப்படி சொல்லேங்க தான். என்னம்மா பேசுகிற நீ? நாளைக்கா? சான்ஸே இல்லை, நாளைக்கெலாம் என்னாலாம் வரவே முடியாதுப்பா, நாளைக்கு ஒரு மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது ஒர்க் ஆஃபீஸில், நான்லாம் வரல. பேசாமல் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தாத்தா எல்லாருமே வர சொல்லியிருக்காரு, ஸோ அதனால் கண்டிப்பாக வரணும். தாத்தா வர சொன்னாருன்னா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், ஒர்க் இருக்குல்ல அதை பார்க்கணும் அப்படி சொல்லிங்க ஜிம்மன். டேய் நானே கவலைப்படலடா, நீ ஏன்டா கவலைப்படுற? ஏன்னா ஜிம்மனா நான் தாண்டா அங்கே வேலை செய்கிறேன், நீ ஒன்றும் பிடுங்க மாட்டேற. போதும் அடங்கு, நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறடா தேங்கு, வா நான் பார்த்துக்கோ. சரி விடு,
ஒரு அண்ணன்ற மரியாதை கொஞ்சமாச்சும் இருக்காடா? கொஞ்சமாச்சும் எனக்கு அண்ணன்ற மரியாதை தெரியா? நல்லா கேளுங்க அவங்க தராரான்னு கேளுங்க அப்படின்னு ஜங்குக்கு சைட்லேருந்து இது பண்ண. இங்கே ஜிம்முன்னு வாய மூடு, நீயே முதல்ல தர மாட்டேன்ற, நீ அவனை சொல்கிறியா? உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண பாரு பக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உட்கார. இங்கே ஜிம்முன்னு இப்போ தான் சொல்லி முடித்தேன் அதுக்குள்ளே பற்றியா அப்படின்னு சொல்லிச்சுக்க. எங்கள் அம்மா டே உங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்புறமா வச்சுக்கோங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பாவும் வந்து நாளைக்கு போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் உங்கள் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து தள்ளி வைங்க, 1 வீக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி டிக்கெட் அப்பா புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஒர்க்கை தள்ளி வச்சு வந்தால் போதும் அப்படி சொல்லிங்க. தாங்கம்மா சொன்னால் கேளுமா, சைலண்ட்டாக இருந்தா, நம்ம ரிலேஷன்டா, நம்ம ரிலேட்டிவ்டா அவங்க. ஸோ நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம கரெக்ட் டைமுக்கு போகணும். அதுவும் இல்லாமல் அவன் என் அண்ணன் பையன் தான், ஸோ போகணும் அப்படி சொல்லுங்க. தான் அவங்க சைலண்ட்டாகிடுவார். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம அதான் இவங்களோட அம்மா வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, என்ன ஜங்குக்கு உனக்கு ஓகே இல்லை? அம்மா வேலை இருக்கிற அண்ணனுங்களுக்கே ஓகேன்னும் போது வேலை வெட்டி இல்லாத என்கிட்ட போய் கேட்குறியம்மா, நான் என்னத்தம்மா சொல்கிறது? சரி ஓகே ஃபைன், ஏதோ நீ கேட்ட கடமைக்கு ஓகே சொல்கிறேன், டிக்கெட் புக் பண்ணு அப்படி சொல்லி இங்கே ஜிம்முன்னு. உன்னை அசிங்கப்படுத்த வேறு யாரும் வேணாடா ஜங்குக்கு, உன்னை அசிங்கப்படுத்திக்க நீயே போதும். ஆமாம், அவங்க நம்மளை எப்போவுமே நம்மளே அசிங்கப்படுத்திக்கிட்டாதான் மற்றவங்க நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டாங்க பாருங்கள். அதான் ஐயோ இவனை வச்சுட்டு எப்படி உருப்பட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு கன்னத்தில் கை வைக்க, இங்கே தாங்கு அதான் தெரிஞ்ச கதையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து ரூமுக்கு போயிடுவான். இங்கே ஜங்குக்கு போங்க என் அருமை உங்கள் யாருக்கும் தெரியலை அப்படி சொல்லிட்டு அவனுமே இன்ச்சு ரூமுக்கு போயிடுவான். இங்கே ஜிம்முன்னு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஒரு பெரிய டீப் சை விட்டுட்டு ஓகேம்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் வந்துட்டு போயிடுவார். ஸோ அப்படியே வந்து நம்ம அங்கே கட் பண்ணி உங்கள் சைடு பார்த்தோம்னா, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்க, உங்கள் அம்மா உட்காந்துட்டு அவங்கள சில வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் தாத்தா பாட்டி வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் அண்ணா வராரு, அதான் நான் சொன்னேன்ல சஞ்சய். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்துட்டு 3 பேர். ஸோ அதில் உங்கள் அப்பா வந்து மிடில், உங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணா இருப்பார். உங்கள் அப்பாவோட அண்ணன் பையன் அவன் தான் சஞ்சய். ஸோ அவனுக்கு தான் வந்து ஆக்சுவலி மேரேஜ். இப்போது சஞ்சய் தான் வந்துட்டு அப்பா சொல்லு சஞ்சய், அது என்னப்பா? இல்லைப்பா அது சொல்ல என்ன விஷயம்? இல்லை நம்ம சொல்கிறா சர்விகா இருக்கால, ஸோ அவள் வந்து என்னாச்சு? அது வந்துப்பா அவள் வந்து மேரேஜ் ஷாப்பிங்க்கு வந்து என்னையும் கூட வர சொல்கிறாப்பா. அவளோட வெட்டிங் ட்ரெஸ் வந்து நான் தான் செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணா வந்து பாவமாக மூஞ்ச வச்சுட்டு கேட்க, இங்கே உங்கள் அப்பா அப்படி சைலண்ட்டாக உங்கள் அண்ணனையே பார்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே உங்கள் அண்ணா, என்னப்பா டேய் நீ எல்லாம் இன்னும் எந்த காலத்துலடா இருக்க? அந்த பொண்ணே கூப்பிடுச்சு, நீ வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? இல்லைப்பா நம்ம ட்ரெடிஷன் படி எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து தானே போயிட்டு ட்ரெஸ் எடுப்பாங்க, நான் அதனால் சொன்னேன்ப்பா. ஆமாண்டா ஃபேமிலியாக போய் தான் ட்ரெஸ் எடுப்பாங்க, பட் அது ஃபேமிலிக்கு. ஸோ நீ வந்து அவள் கூட போயிட்டு வா, போய் என்ன அவளுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுத்துட்டு வா, நம்ம வந்து நாளைக்கு வந்து எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுக்கலாம். அப்போ நிஜமாக தான் சஞ்சய், போயிட்டு வா, தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணா உங்கள் அப்பாவை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவர் வந்து போகிறாரு. ஸோ போகும்போது இருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அந்த 3 வாண்டுங்க எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ வந்து ஒரு வாய்ஸ் வந்துட்டு கேட்குது. அப்பா என்ன மிரட்டும் போது அந்த செல்ல கோவ சிவப்பு, அம்மா மஞ்ச முகத்தை பார்த்ததில்லை குடும்ப காவல் இருக்கு, மென்மையான குணம் மென்மையான எங்க அண்ணன் போல வருமா, அந்த வானவெள்ளி ஒரு குடும்பமாக வந்து வாழுதிங்கு நிஜமா, இது எங்க ராஜாங்கம்
போதும் போதும் நிறுத்து. என்ன பாட்டெல்லாம் பலமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணா கேட்க, ஸோ அது ஆக்சுவலாக அந்த பாட்டு பாடினது யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜானவி தான். ஸோ ஜானவி வந்து சூப்பராகவே வந்து பாட்டு பாடுவாள். ஸோ அவள் வந்து அப்படி பாட்டே வரதை பார்த்துட்டு இங்கே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்கள் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்பெஷலி உங்கள் அண்ணனுக்கு. ஸோ சஞ்சய் கேட்குறான், என்ன ஏதோ வில்லங்கம் தானாக வர மாதிரி இருக்கே, என்னடி நைஸ் வைக்கிறியா அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணா கேட்க, இங்கே ஜானவி வந்து அப்படியே சிரிச்சிட்டே வந்து வருவான். பின்னாடியே வந்து நம்ம நீங்களும் அப்புறம் வந்துட்டு ஹர்ஷினியும் வந்துட்டு வருவாங்க. ஸோ இங்கே ஜானவி அப்படியே நேராக போய்ட்டு உங்கள் அப்பா கிட்ட, அப்பா என்னம்மா என்ன ஐஸ் வைக்கிற அப்பா இது சொல்லு என்ன, நீங்களும் அப்படி சொல்லிங்க சஞ்சய். நோ 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 நான் தனியாக அவ கூட போகிற ஷாப்பிங்கு நீலாம் டேய் இர்றா சொல்கிறதே கேள்றா அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஹர்ஷினி சொல்ல, இங்கே சஞ்சயம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஜானவி நாங்கள் 3 பேர் தனியாக ஷாப்பிங் போயிட்டு வரோம்ப்பா ப்ளீஸ். அவ்வளோதானம்மா, அதுக்கேம்மா இவ்வளோ இந்த பாட்டெல்லாம் பாடி பாவமாக மூஞ்ச வச்சுட்டு, இல்லைப்பா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அம்மா எப்படியோ விட மாட்டாங்கல்ல, ஸோ அதான் அம்மாவை நைஸ் பண்ணேன். அப்போ நீ அம்மாவுக்கு தான்மா போனோம். அதான்ப்பா உன்னை கரெக்ட் பண்ணதான் அம்மா வந்து ஓகே சொல்லுவாங்க. அதான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ, எங்கே இது பண்ணால் எங்கே இது ஆகும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன். அப்பா பேச தெரியலனா விட்டுறணும், எங்கே ஸ்விட்ச் போட்டால் எங்கே லைட் ஆன் ஆகுன்றதை வந்து நீங்கள் சொல்லணும். பார்த்தீங்களா நான் எடுத்து விடுறேன் பாருங்கள் லைனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹர்ஷினி சொல்ல, இங்கே உங்கள் அப்பா நல்லா பேசுகிறீங்கம்மா நீங்கள் 3 பேரும் அப்படி சொல்ல, இங்கே வந்துட்டு நம்ம ஹர்ஷினி இருங்கப்பா என்ன ஜானவியை சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன், ஆனால் இவளை சொல்லாதீங்க, உங்கள் வாயை திறந்தே பேச மாட்டான், நம்மக்கிட்டே ஒழுங்காக பேச மாட்டா அப்படி சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்க, இங்கே நீங்கள் அப்படிலாம் இல்லை நான் பேசுவேன் ஆனால் கொஞ்சமாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைலண்ட் ஆயிடுவீங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டு இங்கே உங்கள் அப்பா சரி நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க அப்படி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் வந்துட்டு சஞ்சய் உங்கள் அண்ணனுக்கு வந்து டாட்டா பபாய் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ இங்கே உங்கள் அம்மா தான் எங்கே சொல்லுமா, இல்லை நம்ம உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்கன்னு கேட்டிங்களா? கேட்டம்மா, வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னான். எல்லோரும் தானே வராங்க? ஆமாம்மா எல்லோரும் தான் வராங்க. சரி ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம சஞ்சய்க்கு நடக்க போகிற கல்யாணங்க, ஸோ அதனால் எல்லாருமே இருக்கணும். அதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவும் அதான் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து இல்லைம்மா நான் என் தங்கச்சிட்ட பேசிட்டேன், வந்து வந்துடுறேன் ஃபேமிலியோடு வந்துடுறேன், அதுவும் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ மறுநாள் மார்னிங்கு நீங்கள் நல்லா தூங்குறீங்க, 3 பேரும் வந்து நல்லா தூங்குவீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட் போய் ஜானவி ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து அவளை எழுப்புறாங்க, ஜானவி ஏஞ்சிக்கோ சீக்கிரம் ஏஞ்சிக்கோ. அம்மா என்னம்மா ஏஞ்சிக்கோடி, இன்னைக்கு மாமா வீட்டிலேருந்து வராங்க, அத்தை மாமா எல்லோரும் வராங்க, ஏஞ்சிக்கோ. சரி அவங்க வந்து நான் என்ன பண்ணுறது, ஒரு பொறுப்புள்ள பொண்ணு மாதிரி பேசுகிறியா, குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு நீ ஏன் இப்படி இருந்தா எப்படி? அம்மா குடும்பத்துக்கு மூத்த பொண்ணுன்னா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பொறுப்பாக இருக்கணும்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா என்ன? இந்த வாய் தாண்டி உனக்கு, வாய் இல்லைன்னா உன்னை வந்து நாய் கூட மதிக்காது. அம்மா காலையே திட்டுறதை விடுமா, என்னம்மா பிரச்சனை உனக்கு, அப்படி என்னடி தூக்கத்தில் இருக்குது, ஃபஸ்ட் நீ ஏஞ்சிக்கோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி எழுப்ப, நீ வந்து தூங்கி பாரு அதோட அருமை என்னன்னு தெரியும். ஆமாம் நாங்கள் என்ன தூங்காமையாக இருக்கோம், உன்ன மாதிரி கும்பக்காரனுக்கு தங்கச்சி மாதிரி தூங்கிட்டுருக்கேன் நீ விட்டு. நான்லாம் வந்து நீ தூங்குற மாதிரி வந்து சாதா தூக்கம் கிடையாது, இதெல்லாம் வந்து ஆழ்ந்த தூக்கம், தூங்கி பாருமா அதோட மூடிட்டு வந்து சேரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. நீங்கள் அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறீங்க. இங்கே அதே மாதிரி தான் வந்து உங்கள் அம்மா போயிட்டு ஹர்ஷினி அதுக்கப்புறம் நம்ம சுகன்யாவை வந்து எழுப்புவாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஹர்ஷினி வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக இது பண்ணுவாள், பட் வந்து வந்துடுவா. ஜானவி மாதிரி இல்லை, நம்ம சுகனை சொல்லவே வேணாம், அவள் வந்து உங்கள் அம்மா வந்து எழுப்புன அடுத்த செகண்ட் ஏஞ்சி வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 3 பேரும் வந்து
கீழே போய் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் நீங்கள் அதே சுடியில் தான் இருக்கீங்க. ஸோ நம்ம ஹர்ஷினி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் டாப் ஸ்கர்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாள். இங்கே நம்ம ஜான் வந்துட்டு ஒரு சீவ்லெஸ் டாப்பும் ஒரு ஸ்கர்ட்டும் வந்து போட்டுட்ருப்பா. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸு. ஸோ எல்லோரும் வந்து ஒர்க் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அம்மாக்கோட வந்து குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறீங்க அண்ட் வந்துட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து கார் சவுண்டு கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹர்ஷினி தான் போயிட்டு வெளில போய் பார்த்தா அவங்க மாமா ஃபேமிலி வந்திருப்பாங்க. ஸோ வந்து உள்ளே வந்தும்மா மாமா வந்துட்டாங்கம்மா, சரி சரி நான் வந்து ஃபஸ்ட்டு போய் பேசுகிறேன், நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா ஹாலில் தான் இருப்பார். ஸோ கார் சவுண்ட் கேட்ட உடனே உங்கள் அப்பா வந்து போகிறாரு. அங்கே நம்ம பாய்ஸோட ஃபேமிலி அம்மா அப்பா இருக்காங்க. அண்ட் பாய்ஸுமே வந்து பின்னாடி லக்கேஜை தூக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இங்கே உங்கள் அப்பா தான் போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாம் பேசிவிட்டு இவங்க வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிம்மன் தான் வந்துட்டு உள்ளே வருவான். ஸோ ஜிம்மன் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஜிம்மனோட ஐஸ் வந்துட்டு நம்ம ஹர்ஷினி மேலே விழும். பிகாஸ் ஹர்ஷினி வந்துட்டு ஒரு மாதிரி வாயில் வந்து கையை வச்சுட்டு நின்றுட்டுருப்பா. இந்த மாதிரி நம்ம பதட்டமாக இருந்தால் வந்து ஒரு மாதிரி கையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிம்மன் வந்துட்டு அப்படியே அவன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹர்ஷினியை. ஸோ அவன் வந்து இங்கேனா ஆக்சுவலி கிச்சனுக்குள்ளே தான் இருப்பாள். ஸோ இங்கே நம்ம ஹாலில் இருந்து கிச்சனை பார்த்தா நல்லாவே தெரியும், அந்த கேப் மூலியமாக நல்லாவே தெரியும். ஸோ ஜிம்மன் பார்க்கும்போது அவன் வந்து அப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நீங்கள் தான் சின்ன வயசில் பார்த்தது தான், சின்ன வயசுலேயே வந்து அவங்க வந்து கொரியாவுக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அவ்வளோவா வந்து பார்த்ததில்ல. ஸோ அதனால் வந்து அவன் வந்து யோசிக்கிறான் யாராக இருக்கும் அப்படின்ட்டு. வந்து நம்ம ஜிம்மன் வந்து உட்கார, ஜிம்மனுக்கு பின்னாடி வந்து நம்ம தாங் வருவான். தாங் வந்து சொல்லவே வேண்டாம், அவன் ஜஸ்ட் வந்தான் உட்காந்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பான். அண்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜங்குக்கு வந்து வரும்போதே கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்பா அம்மாட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு குறும்புத்தனம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிவிட்டு அவனும் வந்து உட்கார்றான். ஸோ நம்ம ஜிம்மனோட ஐசைட் வந்து கிச்சன்லேயே இருக்கும். பிகாஸ் ஹர்ஷினியே பார்த்துட்ருப்பான். இங்கே ஜங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு, யாரை பார்க்குறீங்க ஹயாங்? இல்லைடா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திரும்ப அங்கே பார்த்தா ஹர்ஷினி தான் இருப்பாள். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணையா? ஆமாம், அவளையா அவங்க அப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காதான். பார்த்த மாதிரி இருக்குன்னா நம்ம மாமா பொண்ணு ஒன்றுத்தில் இருப்பாங்க, அது ஓகேடா. பட் வந்து அவள் ஏதோ சீரியஸாக ஏதோ அவள் எக்ஸ்ப்ரெஷனை பாரு அப்படின்ட்டு ஜிம்முன்னு சொல்லுங்க. ஜங்குக்கும் வந்து பார்ப்பான். அங்கே நம்ம ஹர்ஷினி வந்துட்டு ஒரு மாதிரி குறுன்னு வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக வந்துட்டு இருப்பாள். பட் அவள் இன்னும் வந்துட்டு பாய்ஸை வந்து நோட் பண்ணல. இங்கே ஜங்குக்கு என்னாச்சு அதாண்டா தெரில அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம சுகன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு உள்ளே இருப்பாள். ஆக்சுவலி ஜானவியும் சுகன்யாவும் வந்துட்டு கொஞ்சம் உள்ளக்கா இருப்பாங்க. நம்ம ஹர்ஷினி மட்டும்தான் வெளியில் தெரிகிற மாதிரியும் நின்றுட்டுருப்பா. ஸோ சுகன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹர்ஷினியை வந்துட்டு நீ அங்கே போ அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஹர்ஷினி அங்கே அனுப்பவே அவங்களோட சுகனோட பேக் தான் வந்துட்டு தெரியும். ஸோ எங்கள் ஜங்குக்கு வந்து ஜிம்மன்கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம சுகனை தான் பார்ப்பாங்க. பட் பேக் சைடு தான் பார்ப்பாரு. அண்ட் வந்து சுகன் வந்து சுடி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு. பிகாஸ் நம்ம ஹர்ஷினி வந்துட்டு ஒரு நார்மல் டாப்பு ஸ்கர்ட் போட்டிருப்பா. ஸோ அதனால அவளை பார்த்துட்டு இங்கே நம்ம சுகனை பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் அம்மா அப்பா வந்து உங்கள் அத்தை மாமாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா தான் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளை காணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தா நீங்கள் 3 பேரும் பண்ணி வச்சுருக்க கோலத்தை வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்ல இங்கே வந்து நம்ம அஸ்வினி அம்மா இல்லைம்மா, பாலை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 பேரும் தான் இருந்தோம். அப்புறம் மாமாக்கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தோம்மா, பால் ஃபுல்லாக பொங்கி கொட்டிக்கிச்சு.
அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதனால தான் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக வந்து குறுகுறுன்னு ஜிம்முன்னு சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பா போல். இங்கே உங்கள் அம்மா சுத்தம் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் எக்ஸ்ட்ராவாக பால் எடுத்து வச்சேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் போய்ட்டு ஒரு குண்டாவை எடுக்கிறாங்க. ஸோ எங்கள் ஜானவி இதை முன்னாடியே சொல்லி ஒழிஞ்சிருக்கலாம்ல, நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்க மாட்டோம்ல லூசு மம்மி அப்படி சொல்லிட்டு சொல்ல, இங்கே வந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் ஜானவியை பார்த்து ஒரு கிளார் விட்டுட்டு உன்ட்டெல்லாம் சொன்னதுக்கு நான் பேசாமல் நானே பண்ணியிருக்கணும்டி அப்படி சொல்ல, இங்கே ஜானவி அதுதான் சொல்கிறேன் நீ ஏன் பண்ணியிருக்கலாம் தெரியுமா அப்படி சொல்ல, இங்கே சுகன் வந்து சரி விடுமா விடுக்கா நீ ஃபஸ்ட்டு காஃபி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து சமாதானப்படுத்துது. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு பாலை வந்து காய வச்சு காஃபி போடுறாங்க. காஃபி போட்டுட்டு உங்கள் அக்கா கிட்டே கொடுத்து இத்தையாவது ஒழுங்காக போய் செய்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஜானவி வந்து நான் ஏன் போகணும் அதையும் நீயும் போய் செஞ்சுற அப்படி சொல்ல, இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து அத்தை மாமா வந்திருக்காங்க ஒரு மூத்த பொண்ணாக மரியாதை கொடு மூடிட்டு போ அப்படி சொல்ல, இங்கே நீங்கள் ஏன்னா மூத்த பொண்ணாக பிறந்தோமோன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அந்த காஃபி ட்ரேவை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாய்ஸை வந்து பார்க்கல. ஸோ அதனால நீங்கள் வந்து அப்படியே அந்த குனிஞ்ச தலை நிம்மராமல் போவோன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து நல்ல பொண்ணு இல்லை அந்த மாதிரி இன்னோசென்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து சரி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற மாதிரி நல்ல பிள்ளையாக குனிஞ்ச தலை நிம்மராமல் போகிறீங்க. இதை வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து வரத்தை. ஸோ இங்கே ஜெம்மனு இது யாரா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஜாங்குக்கு அதான் அவங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் வந்து தவங்க வந்து டேய் வந்த இடத்துல கையை கால் வச்சுட்டு சும்மா இருங்கடா ஏன்டா தொண்ணு பேசிகிட்ருக்கீங்க தாங்க உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஜிம்முன்னு சொல்ல, எங்கள் தாங்க என்னதான் தெரியாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது நம்ம ஜானவி வரதை வந்து பார்ப்பாங்க. 3 பேருமே பார்ப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஜங்குக்கு அந்த பிள்ளை பாருங்க குனிஞ்ச தலை நிம்மராமல் வருது என்னம்மா இருக்குல்ல அப்படியே சொல்ல, எங்கள் ஜிம்முன்னு ஆமாண்டா இந்த காலத்தில் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்குறதே அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானவியை பற்றி தெரியாமல் நம்ம ஜிம்முன்னு ஜாங்குக்காக பேசிகிட்ருக்காங்க. இங்கே ஜானவி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாமாவுக்கு காஃபி பாய்ஸோட அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் வந்து உங்கள் அத்தைக்கு காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் அத்தை மாமா வந்து பேசுகிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி மண்டையை ஆட்டுறீங்க. பின்னாடியே வந்துட்டு நம்ம சுகனும் அப்புறம் நம்ம ஹர்ஷினியும் வருவாங்க. ஸோ ஜாங்குக் ஜிம்மனோட அட்டென்ஷன் வந்து அப்படியே அவங்கக்கிட்ட போகுது. ஸோ அவங்களும் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க பேசுறது அவங்க பண்ணுறதுலாம் வந்து நம்ம ஜிம்மன் ஜாங்குக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டுருக்கேன். இங்கே நீங்கள் தான் உங்கள் அத்தைகிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்முன் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்துருப்பார். ஸோ நீங்கள் போயிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து ஹலோ அப்படின்ற மாதிரி அழகாக வந்து சொல்கிறார், நீங்கள் காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கே ஜிம்முனா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் உங்களை நல்ல பிள்ளைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து காஃபி எடுத்து குடிக்க இங்கே வந்து அவங்க ஜிம்முனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஜானவி சொல்லுங்க அத்தை உனக்கு இவங்க யாருன்னு தெரியலையாம்மா? தெரியலையா அத்தை? தெரியலையா? எனக்கு 3 பசங்க இருக்காங்கன்னாச்சு தெரியுமா? ஐயோ அத்தை அது எப்படி மறக்கிறது? அந்த 3 பசங்க தான் இவங்க அப்படி சொல்ல, நீங்கள் ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா 3 பேரும் அழகாக இருக்காங்க. நீங்கள் இவங்க உங்கள் பசங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே பார்க்குறீங்க. நீங்கள் டவுட்டில் பார்த்தாலும் நம்ம அர்ஷினி கேட்டுரும், அத்தை இவங்க உங்கள் பசங்களா அப்படின்ட்டு. இங்கே உங்கள் அத்தை ஏம்மா அப்படின்ற மாதிரி பார்க்க, இங்கே அர்ஷினி இல்லை அத்தை சின்ன வயசில் ஏதோ ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து பார்க்க, இங்கே வந்துட்டு அர்ஷினி ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டாங்க அழகாக இருக்காங்க அதனால தான் அத்தை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாய்ஸ்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கும், தாங்குமே ஷை ஆகிருப்போன்னா பாருங்கள். ஸோ இங்கே உங்கள் அத்தை என் பசங்க தான்மான்ற மாதிரி சொல்ல, இங்கே நீங்கள் அப்போ மாமாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜிமன் மாமா தானே அப்படி சொல்ல, ஜிமன் பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஜானவி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என் அத்தை பேரை வச்சு கூப்பிட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டிங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் அந்த காஃபியை வச்சுட்டு உங்கள் அம்மா வந்து நீ அப்புறமா பேசுகிறீ முதல்ல காஃபியை குட்றின்னு சொல்ல, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு
ஸோ ஜிம்முனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ஜங்குக் தான் உட்காந்துருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து கொடுக்குறீங்க. அவன் வந்து என் பேர் என்னென்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படி சொல்ல, நீ இப்படி துள்ளி பேசும்போதே தெரிஞ்சு நீ ஜங்குக் மாமா தான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜானவி சொல்ல. இவனும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட ஜானவி அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து தாங்கிட்ட போனால் தாங்க வந்து சைலண்ட்டாக அழகாக அந்த குனிஞ்ச தலை நிமிடாமல் உட்காந்துருப்பான். உங்களுக்கு வந்து தாங்க பார்த்தோன்னே பிடிச்சிரும். பிகாஸ் ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்த உடனே பார்த்து பேசி சிரிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து சைலண்ட்டாக அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறதே பார்த்து உங்களுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. பிகாஸ் வந்து உங்களை வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரி உங்களை பார்க்காம அந்த மாதிரி இருந்தது கிடையாது. தயாங் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீங்கள் போயிட்டு மம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா தாவும் பார்ப்பான். பார்த்துட்டு லைட்டாக ஒரு சும்மா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த காஃபியை வந்து எடுத்துப்பான். நீங்கள் வந்து உங்களுக்கு அதிலே ஃப்ளாட்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அப்படியே ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. இங்கே வந்து நம்ம சுகன்யா அப்புறம் ஹர்ஷினி வந்து உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. அதாவது இப்போ வந்து பாய்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி 3 ஷோஃபா இருக்கும். ஸோ வந்து நடுவில் இருக்கிறது தான் பெரிய ஷோஃபா. பக்கத்து சைடில் 2 ஷோஃபா இருக்கும். அதுவுமே கொஞ்சம் பெருசு தான். பட் நடுவில் வந்து ஒரு 6 பேர் அந்த மாதிரி கிட்ட உட்காரலாம். ஸோ அங்கே வந்து உங்கள் அத்தை மாமா பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த ரைட் சைடில் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் 3 பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் 3 பேர் உங்கள் அத்தைகிட்ட பேசுகிறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நம்ம ஜானவியோட சைட் தாங் மேலே தான் இருக்குது. பட் நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமின் சைட் வந்து நம்ம சுகன் மேலே அப்புறம் ஹர்ஷினி மேலே இருக்கும். ஸோ தயங்க அவர் எதுவுமே இல்லைங்க. அவர் பாட்டு உட்காந்து பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. உங்களையும் பார்க்கல, மற்ற யாரையும் பார்க்கல, அந்த மாதிரி அவர் இருக்கார். ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு போய் ரூமை காட்டுங்க அப்படி சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அத்தையும் மாமாவையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க ரூம்ஸ் காட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஜானவி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு வந்து அவங்க பார்த்துட்டு மாமா வாங்க ரூம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அவங்க வந்து சைலண்ட்டாக ஒரு தலையை மட்டும் ஆட்டிட்டு போகிறாரு. ஸோ இங்கே நான் வந்து நம்ம ஜிம்முன்னு வந்து அவராகவே போயிட்டு நம்ம ஹர்ஷினிக்கிட்ட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் ஹர்ஷினியும் வந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் போகிறாங்க. இங்கே நீங்கள் தான் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஐயோ அக்கா அங்கே போயிட்டாங்க, அப்போ நான் போகணுமா அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு நிற்பார். ஸோ அவர் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுவார். ஹாய் சுகன் அப்படி சொல்லி நீங்கள் ஹாய் மம்மா, அப்புறம் எப்படி இருக்க சுகன், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சரி ஏன் நீ வந்து குனிஞ்சதில் நிமிராமல் பேசுகிற அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு கையை வச்சு உங்கள் சின்ன வந்து மேலே தூக்குவார். நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க அவரை. எங்கள் ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்தே நீ இன்னும் மாறலடி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே வந்து அவர் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சரி ரூம் காட்டுவியா இல்லை நான் எப்படி இங்கே தான் நிற்கணுமா? இல்லை வாங்க மாமா காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த சைலண்ட்லேயே வந்து போகிறீங்க. ஜங்குக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறான். ஸோ ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரூம்ஸ் வந்து காட்டுறீங்க. ஸோ ஜானவி தான் ஃபர்ஸ்ட். அவள் வந்து அவங்க வந்து அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிட்டு மாமா இதுதான் உங்களோட ரூம். ஸோ இங்கே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம், இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க இல்லை இது உங்கள் வீடு தான் அப்படின்ட்டு சொல்ல எங்கள் அவங்க வந்து அவர் பேசுறதுக்கெலாம் தலையாட்டுறாரு. பட் பதில் பேச மாட்டாரு. இங்கே ஜானவி வந்து என்னம்மாம்மா நான் பாட்டு டைலாக்காக பேசுகிறேன், ஏதாவது பேசுங்க மாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜானவி கேட்க எங்கள் எனக்கு தலைவலிக்குது நீ கொஞ்சம் போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இங்கே ஜானவிக்கு அவமானம் பல்ப் வாங்கிட்டா. அவள் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து போயிடுவா. இங்கே தயவங்க வந்து அவள் போகிறத பார்த்துட்டு அவர் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். இங்கே அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மன் ஹர்ஷினி. ஸோ ஹர்ஷினி வந்துட்டு இதுதான் ஜிம்மன் உங்களோட ரூம். ஸோ இங்கே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கோங்க. ஸோ ஏதாவது வேணும்னா நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு ஜிம்மன் சொல்ல இல்லை அப்பா அம்மாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளில போயிடுவீங்க. எங்கள் ஜிம்மனு
என்னடா இவ அப்படின்ற மாதிரி லுக்கை விட்டு நின்றுட்டுருப்பார். இங்கே வந்து நம்ம ஜங்குக் சுகன் சைட் பார்த்தோம்னா சுகன் வந்து மாமா இதுதான் மாமா உங்களோட ரூம் அப்படி சொல்ல இங்கே ஜங்குக் வந்து ஓகே நல்லா பெருசாக தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் சரி மாமா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாவமாக மூஞ்ச வச்சுட்டு சொல்கிறீங்க இங்கே ஜங்குக்கு. ஒரு நிமிஷம் இல்லை. ஏய் ஏன்டி இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? நீ சின்ன வயசில் இருந்தே மாறல சுகன், இன்னும் அப்படி தான் இருக்க. சின்ன வயசுலேயும் இப்படி தான் பேசினேன், இப்போயும் இப்படி தான் பேசுகிறேன். ஏடி கொஞ்சமாச்சு நீ வந்து மாறலாம்ல. என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல எங்கள் ஜங்குக்கு வந்து பேசிகிட்டே உங்ககிட்ட வருவார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எங்கள் ஜங்குக்கு. ஆனால் அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஷாக்டாக வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு எங்கள் ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு தோ முட்டைக்கண்ணை வச்சு முழிக்கிறப்பாரு அப்படி சொல்லிங்க. நீங்கள் நான் போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரூமை விட்டே ஓடி வந்துடுவீங்க. எங்கள் ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து டேஸ் வந்து அப்படியே போகுது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அப்படியே போகுது. மறுநாள் மார்னிங் வழக்கம் போல் உங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பார்க்குறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும். ஸோ வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு காஃபி கொடுக்க சொல்லி வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் வந்து காஃபி கப்பை எடுத்துகிட்டு வந்து பாய்ஸ் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் தாயாங் ரூமுக்கு வந்து ஜானவி, நம்ம ஜிம்மன் ரூமுக்கு ஹர்ஷினி அண்ட் ஜங்குக் ரூமுக்கு சுகன்யா. பட் சுகன்யா வந்து சொல்லியிருப்பா வேணாம்மா நீ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. பட் உங்கள் அம்மா வந்துட்டு போமா அப்படின்னு உங்களை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஜங்குக் ரூமுக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜானவி சைடு. ஸோ நம்ம ஜானவி வந்துட்டு தாவங்களோட ரூமுக்கு வந்து போகிறா. உள்ளே போய் பார்த்தா வந்து தாவங்க வந்து நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜானவி வந்துட்டு காஃபி கப்பை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அங்கே ஒரு சேர் இருக்கும் அதை எடுத்து போட்டு பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே நம்ம தாங்கியே வந்துட்டு பார்க்குறா அவன் தூங்குறது. ஸோ இங்கே ஜானவி எவ்வளோ அழகாக இருக்காரு மாமா, ஆனால் என்ன கொஞ்சம் சிடுமுஞ்சாக இருக்கார், ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கே. ஐயோ ஐயோ எவ்வளோ க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா தூங்கிட்டு இருந்த தவங்கோட ஃபோர்ஹெட்டில் போய்ட்டு ஒரு கிஸ் பண்ணுறா. ஸோ கிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தவங்க அப்படியே கொஞ்சம் வேக்கப் ஆகுறாரு. ஸோ வேக்கப் ஆகிட்டு நம்ம ஜானவியை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற? இல்லைம்மாம்மா காஃபி கொடுக்க வந்தேன். சரி அதான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை பார்த்துட்ருக்கேன். காஃபி கொடுக்க வந்தால் வச்சுட்டு போகணும், அது என்ன உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அது என்ன பண்ண சொல்கிறீங்க மாமா, நீங்கள் அழகாக இருக்கீங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல எங்கள் தவங்க வந்து உங்களையே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படிலாம் பார்க்காத மாமா, கொஞ்சம் வெளில போறியா? இருமாம்மா நான் ஏன் இப்படி பார்த்தேன் அப்படி கேட்க மாட்டியா? ஏன் இப்படி பார்த்தேன்? அதுவா சரி இங்கே பாரு மாமா, நான் வந்து டேரெக்டாக சொல்லிடுறேன், எனக்கு சுற்றி வளர்ச்செல்லாம் பேச தெரியாது. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே வந்தப்போ நீ உட்காந்துருந்ததை பார்த்து நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்போவே நீ என் மனசுக்குள்ளே வந்துட்டேன் மாமா. ஸோ நான் கூட யோசித்தேன் தாங்க இது அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலலாம் எப்போ பாரு ஊருன்ட்டு எப்போயும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் அது எப்படின்னு தெரியல மாமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சைலண்ட்டாக நீ அந்த ஷோஃபாவில் உட்காந்துட்டு குனிஞ்சு தலை நிம்மறாமல் நான் வந்து பேசினப்போ கூட ஒரு சைலண்ட் நோடோட சைலண்ட்டாக தலையாட்டிட்டு அப்படியே இருந்த பார்த்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. ஸோ அப்போ முடிவு பண்ணேன் கட்டினா உன்னை தான் கட்டணும்னு. எஸ் மாமா நான் ஒன்றை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல இங்கே தான் உங்கள் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படி பார்த்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன மாமா இவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்கேன், ஏதாவது நீ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த பெட்டோட எட்ஜில் வந்து உட்காருங்க. இங்கே தாங்க அப்படியே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் பதில் சொல்லுமாம்மா, கொஞ்சம் வெளில போறியா, எனக்கு வேலை இருக்குது. என்னம்மாம்மா புஷ்குன்னு வேலை இருக்குன்ட்ட? வேலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என் வெளில போ மாமா, வெளில போடி. ஓ
நான் அவனுக்கு டைம் தரேன், நீ யோசிச்சுட்டு இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட லீன் ஆகுறீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸில் போகிறீங்க. ஸோ உங்கள் லிப்ஸ் வந்து அவர் காதை வந்து டச் பண்ணுது. ஸோ அப்படி க்ளோஸில் போயிட்டு திரும்ப வருவேன், அப்போது உன் பதில சொல்லணும், ஓகேவா அப்படின்ட்டு ஒரு விஸ்பர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஞ்சி போகிறீங்க. ஸோ இங்கே தான் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் போகிறதையே பார்த்துட்டு அப்படியே அவர் வந்து வாஷ்ரூம்க்கு வந்து போயிடுவார். ஸோ இங்கே நம்ம ஜிம்மன் சைடு தான். ஸோ ஜிம்மன் சைடு பார்த்தோம்னா நம்ம ஹர்ஷினி வந்துட்டு ஜிம்மனுக்கு காஃபி கொடுக்க போயிருப்பாள்ல. ஸோ ரூம்க்கு போய் பார்த்தா நம்ம ஜிம்மன் இருக்க மாட்டான். ஸோ இங்கே நம்ம ஹர்ஷினி இவரும் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேடுறா. அப்போது டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ திருப்பி பார்த்தா வந்து ஜிம்மன் வந்து அப்போ தான் வெளிலேருந்து ரூம்குள்ளே வராரு. ஸோ எங்கள் ஹர்ஷினி, மாமா எங்கே போயிட்டு வரீங்க? அது இல்லை, காலைல சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு கார்டனில் நடந்துட்டு வந்தேன். ஓ அப்படியா, சிந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்ஷினி வந்து ஜிம்மனுக்கு வந்து காஃபி கொடுக்க ஜிம்மனை வாங்கிப்பாரு. ஸோ எங்கள் ஹர்ஷினி, சரி நான் போகிறேன் மாமா, சீக்கிரம் வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அம்மா ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகும்போது இங்கே ஜிம்மன் வந்து ஹர்ஷினியோட கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம், சொல்லுங்கள் மாமா. ஹர்ஷினி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் மாமா. இங்கே பாரு ஹர்ஷினி, நான் வந்து தேவையில்லாமல் சுற்றி வளர்த்தலாம் விரும்பலை. இங்கே பாரு, நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போவே ஒன்று எனக்கு பிடிச்சிருச்சு. என்னடா வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காத. நான் என் மனசில் பட்டதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கிச்சனில் பார்த்தப்போ அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. எஸ், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. ஸோ நீ வந்து டைம் எடுத்துக்கோ, உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைம் எடுத்து யோசிச்சு பாரு. அண்ட் என்னடா டக்குன்னு சொல்லிட்டான், ஸோ விட்டு போயிடுவானோ அப்படிலாம் நினைக்காத. ஏன்னா இங்கேருந்து ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, என்னடா பொசுக்கடி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. இங்கே ஜிம்மன், இப்போவே சொல்லணும்னு அவசியம் இல்லை, டைம் எடுத்துக்கோ, புரிஞ்சுக்கோ. என்னை பற்றி இங்கே தானே இருப்பேன், என்னை பற்றி புரிஞ்சுக்கோ, என்னை பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, பிடிக்கலன்னா அதையும் சொல்லு. நான் உன்னை வற்புறுத்த விரும்பலை, ஆனால் சொல்லிடு. என்னை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் சொல்ல அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு லூஸு மாதிரி பேசாதா மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. இங்கே ஜிம்மனு, ஏய் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொமான்டிக்காக பேசுகிறேன், என்ன லூஸ் மாதிரி பேசாதேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படி சொல்ல நீங்கள் முதல்ல அந்த காஃபியை குடி மாமா ஆறப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இங்கே ஜிம்மனு, என்னடா ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காமல் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படியே பார்த்துட்டுருக்காரு. ஸோ அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் சைடு பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஸோ அப்போ வந்து சஞ்சய் வந்துட்டு வரான். எங்கே போகிற? மாமா ரூமுக்கு போய் அம்மா காஃபி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் போகிறேன். ஜங்குக்கா? ஆமாண்ணா. ஜங்குக்கு வந்து பின்னாடி வயல் பக்கம் இருந்தான் பாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ காஃபி கையில் வச்சுட்டு நீங்கள் வயல் பக்கம் போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து நின்று அந்த வயலை வந்து பார்த்துட்டுருப்பார். ஸோ நீங்கள் போய்ட்டு மாமா வாசுகன் காஃபி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அதை வாங்குறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அது குடிக்கிறாரு. நீங்கள் சும்மா அப்படியே நின்று பார்க்குறீங்க. இங்கே ஜங்கு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கி சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து சுகன் ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கள் மாமா. இங்கே பாரு சுகன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் மாமா. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்ல உங்கள் வைட் ஐஸ் ஆகுது. உங்களுக்கு முட்டைக்கண்ணெலாம் வெளில வந்து விழுந்துடும் போல், அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஷாக்கில் வந்து பேச்சே வரல. ஸோ இங்கே ஜங்குக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீட்டில் பார்த்தப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சுகன்.
எனக்கு தெரியும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டு தான் அண்டு உன்னோட கேரக்டருக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஸோ நீ இப்போவே சொல்லணும்னு இல்லை, யோசிச்சு பாரு. என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாமா உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பதிலை சொல்லு. நான் உன்னை வற்புறுத்தலை, ஆனால் அதுக்காக எனக்கு பதில் சொல்லாமல் மட்டும் இருந்துடாத. நீ பதில் சொன்னினா உன்னை இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவேன். பதில் சொல்லலைன்னா அப்பா அம்மா சம்மதத்தோடு கூட்டிகிட்டு போவேன். ரெண்டுத்தில் இது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்டாக இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. புஷ்கன் என்னடா ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு எதுனா பதில் சொல்கிறீ. எனக்கு தெரியும் நீ ஒரு சைலண்ட் கேரக்டர் அப்படின்னு, ஆனால் அதுக்குன்னு இந்த விஷயத்துலையும் பதில் சொல்லாமல் இருக்காத சுகன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாரு. பட் நீங்கள் அப்போ கூட அந்த ரியாக்ஷன் கொடுக்காமல் இருக்கீங்க எங்கள் ஜங்குக்கு. உனக்காக இங்கே நான் ஒத்த காலில் நின்று சொல்லிட்டுருக்கேன்டி அப்படி சொல்ல. நீங்கள் மாமா நீ முதல்ல ஒத்த காலில் நின்று சொல்ல, நான் பதில் சொல்கிறேன் அப்படி சொல்கிறீங்க எங்கள் ஜங்குக்கு. அப்படின்னு உங்களை ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் மனுஷன் நிற்கிறாரு பாவம். ஸோ அவர் ஒத்த காலில் நின்றுட்டு அப்படியே தலை நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க எங்கள் ஜங்குக்கு. அடியே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பின்னாடி வந்து ஓடி வராரு. ஸோ ஓடி வரும்போது யார் மேலேயும் மோதிடுவார். யாருன்னு பார்த்தா ஜங்குக்கோட அம்மா தான். இங்கே அவங்க டேய் என்னடா பொம்பளை பிள்ளை பின்னாடி ஓடிக்கிட்டுருக்க. அம்மா அது வந்துமா ஓடி பிடிச்சி விளாட்ற வயசாடா இது. அம்மா நீ வேறு கம்மின்றுமா அவள் போயிட்டா. ஜங்குக்கு என்னடா பண்ணுற. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அம்மா நான் எனக்கு சுகன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்றீங்களா. என்னது அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா ரொம்ப ஷாக்டு. இங்கே ஜங்குக்கு அந்தளவுக்கு ஷாக் ஆகிற விஷயமே இல்லைம்மா. சுகன் யார்? என் மாமா பொண்ணு. ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, வீட்டில் பேசுமா அப்படிங்கிறாரு. இங்கே அவங்க ஜங்குக்கோட அம்மா. சரி அவகிட்ட பேசுனியா, அவள் என்ன சொன்னா? அம்மா அதெல்லாம் ஓகே சொல்லிடுவாம்மா, நான் ஓகே சொல்ல வச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் பேசுமா. சுகன்யா நல்ல பொண்ணு, அதுவும் என் அண்ணன் பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. சரிடா உன் சாய்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஓகே சொல்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு சுகனுக்கு மட்டும் இல்லை அண்ணனுங்களுக்கும் என்னடா சொல்கிற? ஆமாம்மா ஜிமனுக்கும் நம்ம ஹர்ஷினியை பிடிச்சிருக்கு. அப்படியா? ஏண்டா என்னடா நடக்குதுங்க? இந்த வீட்டில் பெரியவங்கன்னு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் என்னென்னமோ நடக்குதுங்க. அது ஆமாம்மா, ஆனால் தாங்க அப்படி கிடையாதே. அண்ணா அவன் அப்படி இல்லை தான், ஆனால் நம்ம ஜானவிக்கு பிடிச்சிருக்கே. என்ன சொல்கிற? ஆமாம்மா ஜானவிக்கு அங்கே பிடிச்சிருக்கு. நடந்துக்கிறதுலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நீ பேசுமா வீட்டில். போசுக்குன்னு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற. சரி நான் பேசுகிறேன், என் அண்ணன்ட்ட நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எங்கள் ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவரும் போயிடாரு. அப்படி தான் ஒரு 2 days வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த 2 daysல எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க ஆளை வந்து கரெக்ட் பண்ண என்னென்னமோ பண்ணுவாங்க. லைக் நம்ம ஜானவி அவள் வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசுறது, ஸோ அவரை போய் வந்து இது பண்ணுறது, அப்படியே வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவங்க வந்து அதுக்கெலாம் ரியாக்ஷனே கொடுக்காம இருப்பார். அதே தான் வந்து இங்கே நம்ம ஜுமனும் போயிட்டு நம்ம ஹர்ஷினிக்கிட்ட வந்து பேசுவான். ஹர்ஷினி வந்து அட போமாமான்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. அந்த மாதிரி அவங்களுக்கு போகும். இங்கே அதே மாதிரி தான் ஜங்குக்கு எப்போல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வராரோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பயந்து ஓடிடுவீங்க. ஸோ ஜங்குக்கு இங்கே வராருன்னா நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஓடிடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாள் நைட்டு. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு மொட்டை மாடியில் போயிட்டு நல்லா ரவுண்டாக உட்காந்துட்டு சும்மா பேசிகிட்ருக்காங்க பெரியவங்க. நீங்களும் வந்து உட்காந்துட்டு பேசின்னு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து பாய்ஸ் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு
இங்கே இந்த ஜானவி என்ன பண்ணுறான்னா தவங்கிட்ட போகிறா. ஸோ தவங்க வந்து ஒரு கோச் மாதிரி இருக்கும் மேலே, அங்கே வந்து உட்காந்துருப்பான். ஸோ தவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருப்பா. இங்கே தவங்க அவள் உட்காந்ததெல்லாம் கண்டுக்கலை, அவர் பாட்டு ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அதான் ஒரு கவுச்சில் ஜிம்முன்னு ஒரு கவுச்சில் வந்து ஜாங்குக் அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ஜிம்முன்னு என்ன பண்ணுறாருன்னா ஏஞ்சி வந்துட்டு நம்ம ஹர்ஷினி வந்து அங்கே நின்றுட்டுருப்பா, அவகிட்ட போகிறாரு. ஹர்ஷினி, சொல்லுங்க மாமா. என்ன யோசிச்சியா? என்னது மாமா? என்னடி என்னதுன்ற? நான் என் மனசில் இருக்கிறத சொன்னேன்டி. அது மாமா, லூஸ் மாதிரி பேசாத மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போய் வேலையை பாரு. நில்ல, ஏன் அப்படி சொல்கிற? மாமா அது எப்படி மாமா? இதெல்லாம் வேண்டாம் மாமா. உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்றது இல்லை மாமா, ஆனால் வேறு என்ன, அது இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அதை முடிக்காமல் நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ இந்த டைமில் நீ வந்து கேட்குறது, எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை மாமா, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் வந்து உன்னை ஒரு மாமாவாக லைக் அந்த மாதிரி உன்னை நான் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு இது வேண்டான்னு தோணுது மாமா. அதனால் நீ என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாத, உனக்குன்னு ஒரு லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹர்ஷினி வந்து அங்கேருந்து போயிடுவா. எங்கே ஜிம்முன்னு அப்படியே ஹர்ஷினி போகிறதே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இருந்தாலும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டு அவள் போகிறதையே பார்த்துட்டுருப்பாரு. இங்கே அதே மாதிரி தான் நம்ம அவன் உட்காந்துருப்பான். இங்கே நம்ம ஜானவி என்ன பண்ணுவான்னா அவங்க பக்கத்தில் உட்காருவாள்ல. ஸோ வந்து அவனோட கையை வந்து, அதாவது அவன் கைக்குள்ளே விட்டு அவன் ஹக் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பா. லைக் அவனோட கையை மட்டும் ஹக் பண்ணிவிட்டு உட்காருவோம்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் அவன் ஆனால் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு உட்காந்துருக்கான். இங்கே ஜானவி, என்ன செஞ்சால் ஒத்துக்குவேன், என்ன நீயே போய்த்துக்குவேன், என்னென்ன வேணும் சொல்ல, உனக்காக நான் மாட்டிக்கிறேன். முதல்ல பொண்ணா மாதிரி. பொண்ணாவா? இல்லை, என்னை பற்றி என்ன உங்களுக்கு பொண்ணா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கை காமிக்கிறீங்க. ஆனால் தாங்க உங்கள் தலைமையிலேருந்து காலை வரைக்கும் பார்த்துட்டு தெரில. என்ன மாமா புஷ்கன் தெரிலன்ட்டா, பொண்ணா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே நீங்களே பார்த்துக்கிறீங்க. என்ன தாங்க பொண்ணா தெரியுதுன்றத உன்னை பார்க்குறத சொல்கிறதில்ல, அப்புறம் நீ நடந்துக்கிறதுல இருக்கு. புரியல. முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாத, எனக்கு பிடிக்காதுன்ட்டு. டேய், நீ போடாதுன்னு தான்டா சொன்னேன், பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லிட்டேன்ல, எனக்கு பிடிக்காது. முதல்ல நீ பொண்ணா மாறு, அப்புறம் பார்க்குறேன். என்ன சொல்கிற? புரியலையா? தங்கச்சியை பாரு அப்படின்ட்டு அவர் சுகன்யாவை வந்து கை காட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அவளை பற்றியா? அவளை லட்சணமா அழகா ஆஃப் சாரி போட்டுட்டு வந்திருக்கா. ஸோ அவளை மாதிரி ரெடி. மாமா என்ன பேசுகிற நீ? இன்றைக்கி வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ மெஹந்தி போடும்போது அந்த மாதிரி ஆஃப் சாரிலாம் கட்டிகிட்டு இருந்தா அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாமா. அது தூக்கி இதை போட்டு, இதுவே இங்கே பாரு என்ன மாதிரி வந்து ஸ்கர்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டுருந்தீங்கன்னா அழகாக வச்சுட்டு போய் படுத்து தூங்கிடலாம்ல. அவன் மட்டும் எப்படி வைப்பா? கொஞ்சமாச்சும் லாஜிக்காக பேசு. நீ லாஜிக்காக பேசு மாமா. அங்கே பார்த்தியா அவள் எவ்வளோ அழகா ஆஃப் சாரி கட்டிட்டு செம்மையாக இருக்கா, அவ்வளோ மாதிரி இரு அப்படியே சொல்ல உங்களுக்கு செம்ம காண்டாயிருச்சு. என்னது அழகாக இருக்காளா? ஆமாண்டி, அவள் அழகாக தான் இருக்கா, அவளை மாதிரி மாறு. நான் மாறுன்னு சொன்னது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் மட்டும் இல்லை, பொண்ணா அடக்கமா அவளை மாதிரி பணிவார். இந்த மாதிரி அடங்கா பிடாரியா அறந்தவாளா அப்படிலாம் இருக்காது. நீ மாறி வா, நான் வேணா பார்க்குறேன் அப்படி சொல்ல உங்களுக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். பிகாஸ் அவர் வந்து எப்படி வந்து அவர் வந்து உங்கள் முன்னாடி இன்னொரு பொண்ணை பற்றி பேசலாம், என்ன தான் தங்கச்சியாகவே இருந்தாலும் அது தப்பு இல்லை.
ஸோ நீங்கள் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எங்கே தாங்க அப்படிலாம் பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது, கிளம்பு. இப்போ என்ன சொல்ல வர, ஒன்று பொண்ணாக மாற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். நீங்கள் அப்படியே டவுன் போகிறதையே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே வந்துட்டு அப்படியே நம்ம சுகன் சைடை காமிச்சா சுகன்யா வந்து ஆஃப் சாரி போட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு சுகன் வந்து ஆஃப் சாரியில் வரதை வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே மனுஷன் இன்னமும் வந்துட்டு டீப்பாக தான் ஃபாலோ ஆகுறாரு. ஸோ அவர் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கள பார்த்ததுக்கப்புறம். சரின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட தான் வராரு. நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் ரிலேஷன் கூட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி நிற்பார். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக்கு நீங்கள் அங்கேருந்து போகலான்னும் போது அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சி ஒரு பால்கனி, அதான் மொட்டை மாடியில் இருப்பீங்கன்னா கொஞ்சம் உள்ளக்க கூட்டு வந்துடுவார். ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே ஒரு ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து கூட்டு வந்துடுவார். நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க சைலண்டாரு. மாமா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஆனால் நீ பதில் சொன்னியாடி. மாமா அது வந்து நான் உனக்கு டைம் கொடுத்தேன்ல, அப்படி இருந்தும் ஏண்டி இவ்வளோ நாள், அதுவும் நான் எப்போல்லாம் வரேனோ அப்போல்லாம் என்னை பார்த்து ஓட வேண்டியது. இவ்வளோ நாள்லாம் இல்லை மாமா, வெறும் 2 நாள் தான் அப்படி நீங்கள் சொல்லுங்க ஜங்குக்கு. 2 நாளாக இருந்தாலும் அது அவ்வளோ நாள் தானே, எனக்கு அது அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை மாமா, நான் பதில் சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து உங்களை வந்து வாலோட பின் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கடாக பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் இருக்காங்க மாமா, எல்லோரும் மேலே தான் இருக்காங்க, நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்ல ஓகேவா இல்லையா. அது வந்து அது பாரு, என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமாக இருக்கா, நான் என்ன அவ்வளோவாடி உன்னை டார்ச்சர் பண்ணுறேன். ஐயோ அப்படி இல்லை மாமா. அப்புறம் அது எனக்கு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு. இங்கே பாரு, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கலாம் நினச்சிட்டு இருக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல. எனக்கு நான் வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கும் போதே உங்களை வந்து யாரோ கூப்பிடுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா ஹர்ஷினி தான். ஸோ நீங்கள் அக்கா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. ஸோ ஹர்ஷினி வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிடுவா. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு, என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்படியே ஜங்கு உங்ககிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தான். அது வந்துக்கா, ஜங்குக் மாமாவுக்கு என்னை பிடிச்சிருக்கான், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. ஏன்? அது எப்படிக்கா வந்து ஒரு 2-3 நாள்லே பிடிச்சிருமா? இங்கே பாரு, அது எனக்கு தெரியல, ஆனால் ஜங்குக் மாமா நல்லவர் தாண்டி. ஸோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான். அதனாலையும் அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்து நம்ம ஜானவி வரா. ஸோ இங்கே வந்துட்டு ஜானவி வந்து, இங்கே என்ன 2 பேரும் தனியாக பேசிகிட்ருக்கீங்க அப்படி கேட்குங்க ஹர்ஷினி. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ஜங்குக்கு மாமா இருக்கார்ல, அவருக்கு சுகன்யாவை பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாராம். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுக்கு ஷாக்கு. இங்கே ஜானவி, என்ன சொல்கிற, அவள் என்ன சொல்கிறா, அவள் சொல்கிறதுலாம் உண்மையா சுகன்? ஆமாக்கா, அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொன்னார், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டில் அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு இங்கேருந்து போனால் என்னை கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்கிறாருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏண்டி, ஜங்குக் மாமா நல்லவர் தானே, அவர் கேரக்டர் ஓகே தானே? இல்லைக்கா, அம்மா அப்பா. இங்கே பாரு சுகன்,
அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாமல் போயிடும். இங்கே பாரு, உனக்கு வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் மாமா ஒரு நல்ல கேரக்டர். அவர் கூட நீ இருந்தீங்கன்னா உன் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ யோசிச்சு பாரு. அண்ட் எனக்கும் அதே மாதிரி தாங் மாமாவை பிடிச்சிருக்கு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் தான் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாரு. பட் அதுக்குன்ட்டு நான் வந்து சும்மா விட மாட்டேன். நான் எப்படியாவது தாங் மாமாவை கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, எங்கே உங்கள் 2 பேருக்கா ஷாக்கு? எங்கள் ஹர்ஷினி என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி, எனக்கு தாங் மாமா பிடிச்சிருக்கு, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா தாங் மாமா கூட தான். இங்கே பாரு ஹர்ஷினி, இங்கே பாரு சுகன், ஜங்குக் மாமா யோசிச்சு பாரு, அவர் நல்லவருடி, ரொம்ப ஒரு குட் கேரக்டர். ஸோ அவர் கூட இருந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப. அவரால் மட்டும்தான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ அவரே வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. யோசிச்சு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா போய் சொல்லு. அண்ட் ஹர்ஷினி இங்கே பாரு, நான் தாங் மாமா அண்டு நம்ம சுகன் ஆல்ரெடி ஜங்குக் மாமா சொல்லிட்டாரு, நீயும் பேசாமல் போயிட்டு ஜிமன் மாமாட்ட சொல்லிடு அப்படி சொல்ல, இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஹர்ஷினி, அக்கா ஒரு உண்மையாக சொல்லணுன்னா அவர் அன்றைக்கே சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னார்? என்னை பிடிச்சிருக்கு, அதான் ஜங்குக் மாமா சொன்ன மாதிரி தான் ஜிமன் மாமாவும் சொன்னார். என்னடி சொல்கிற அப்படின்னு 2 பேரும் ஷாக். இப்போது மொத்தம் மாற்றி 3 பேரும் ஷாக் ஆகிக்கிறீங்க. எங்கே ஹர்ஷினி, ஆமாங்க்கா அவர் சொன்னார், பட் நான் தான் எதுவும் சொல்லலை. ஏன் எதுவும் சொல்ல? அது எப்படிக்கா வந்து ஒரே நாளில் பார்த்து பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா எப்படிக்கா? உனக்கு ஜெமன் மாமாவை பற்றி தெரியும், அப்படியே அவரை பற்றி தெரிஞ்சதுனால்தான்க்கா கேட்குறேன். சரிங்க பாரு, அவரே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவளுக்கு சொன்னதாண்டி நானும் சொல்கிறேன். யோசிச்சு பாரு, உனக்கு ஓகேனா ஓகே சொல்லு. ஸோ பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். சரி நீங்கள் போங்க அப்படின்னு ஜானவி இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு அவள் வந்துட்டு போகிறா. ஸோ போயிட்டு அவள் யோசிக்கிறா, ஐயையோ இப்போ நம்ம வாழ்க்கை தான் அந்த இடத்துல தொங்குதோ, இந்த கரடி பையனை எப்படி கரெக்ட் பண்ணுது, என்ன பண்ணலாம், சரி எதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு போகிறா. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் வந்து அப்படியே போகுது. எல்லோரும் வந்துட்டு மெஹந்திலாம் வச்சுப்பீங்க, மெஹந்தி வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துருவீங்க. ஸோ இப்போ மறுநாள் மார்னிங்கு, ஸோ இன்றைக்கி வந்து ஹெல்தி ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில், அதுக்காக வந்து எல்லாருமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரெடியாக வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு எல்லாருமே வந்து கீழே வந்து ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கேர்ள்ஸ் 3 பேரும், நீங்கள் 3 பேரும் வந்து ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை வந்து கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு திரும்புவாங்க. அதுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஆங்க்லெட் சவுண்ட் கேட்கும். ஸோ யாருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திரும்பி பார்த்து, உங்கள் அம்மான்னு இல்லை எல்லாருமே திரும்பி பார்த்தா நம்ம சுகன்யா வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு இறங்கி வருவாங்க. அழகாக வந்து அந்த ஆங்க்லெட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லெஹங்கா போட்டுட்டு, ஃபுல்லாக வந்து ரொம்ப ஜுவல்ஸ் இல்லாமல் கழுத்துக்கு வந்து லைட்டாக ஒரு நெக் செயின்னு, அதுவும் கழுத்தை ஒட்டின மாதிரி, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வெயிஸ்ட் செயின்னு அந்த ஷாலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து கம்பல், அப்புறம் நெத்தி சுட்டி, பேங்கிள்ஸ், இதை மட்டும் போட்டு சிம்பிளாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வரதை பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஸோ அவர் அப்படியே ஃப்ளாட்டு தான். ஸோ அவளுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே ஃபாலோடு பை நம்ம ஹர்ஷினியும் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கா. நான் வந்து சுகன்யாக்கு என்னென்னலாம் சொன்னேனோ அதே தான் வந்து ஹர்ஷினியும் வந்து போட்டிருக்கா. தலைக்கு வந்து ஃப்ளார்ஸ் வச்சுட்டு, அண்ட் அப்புறம் வந்துட்டு அந்த நெத்திச்சுட்டி, பேங்கிள்ஸ், வேஸ்ட் செயின் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு வரா. ஸோ ஜிம்மன்லாம் வச்ச கண் வாங்காமல் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ பாய்ஸோட ரியாக்ஷனே வேறு.
எல்லாருமே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, பிகாஸ் கல்யாண பொண்ணுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, நம்ம ஜானவி எங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்க. பட் ஜானவி வந்துட்டு இன்னும் வரல. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவள் இன்னும் நான் அப்படி என்னடா ரெடி ஆகிட்ருக்கா, ஒரு டீஷர்ட்டும் ஒரு பேண்ட் போட்டு வர போகிறா, அதுக்கு என்ன இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹர்ஷினி சொல்கிறா அங்கே ஜான் வந்துட்டா அப்படின்னு சொல்ல எல்லோரும் திரும்பி பார்த்தா ஜானவி வந்து அங்கேருந்து ஓடி வரா. ஜானவி டோட்டலாகவே வேறு மாதிரி வந்திருக்கா. லைக் அவ்வளோ அழகாக அந்த லெஹங்காவை போட்டுட்டு அந்த ஷாலை வந்துட்டு ஆஃப் சாரி மாதிரி வந்துட்டு கட்டிட்டு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட் செயின், அப்புறம் அதே தான் நம்ம மற்ற 2 கேர்ள்ஸ்க்கு என்ன சொன்னமோ அதே தான் போட்டிருக்கா. நெத்தியில் ஒரு பொட்டு, அவ்வளோ அழகாக சந்தனம் வச்சு பூ வச்சு செம்மையாக வந்திருக்கா. எல்லாருமே வந்து செம்ம ஷாக்டு. பிகாஸ் ஜானவியை வந்து இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தரவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. சீரியஸ்லி அவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிருப்பார், என்னடா இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு. பிகாஸ் நேற்று தானே சொல்லியிருப்பார் பொண்ணாக மாறணும் அப்படின்ட்டு. அதனால் அவர் வந்து அவ்வளோ ஷாக்டாக வந்து பார்த்துட்டுருக்காரு. அவள் அழகாக வந்து அந்த ஸ்கர்ட்டெல்லாம் வந்துட்டு கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது ஸ்கர்ட்டு தடுக்குன்னு சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு வருவோம்ல, அது மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு வரா. செம்ம அழகாக இருக்கா. ஸோ எல்லோரும் வந்துட்டு நம்ம ஜானவியை பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவே வந்துட்டு உங்களை வந்து அவ்வளோ சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்க நீங்களும் கீழே வரீங்க. கீழே வந்துட்டு ஏன்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படி சொல்ல உங்கள் அம்மா, என்னடி இது காஸ்டியூமு, என்ன காஸ்டியூம்னா எனக்கு புரியலம்மா. இல்லை எப்பவும் ஒரு சட்டை ஒரு பேண்ட்டை போட்டுன்னு சுற்றிக்கிட்டு கிடப்பேன், இது என்னடி புதுசாக இருக்குது. அதுவாம்மா எப்போவுமே ஒரே ஸ்டைலில் இருந்தால் போர் அடிக்கும்ல, அதான் கொஞ்சம் பொண்ணாக மாறலான்னு முடிவு பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க பார்க்குறா. ஸோ தாங்க வந்து புரிஞ்சிருச்சு அவன் சொன்னதுனால தான் இவன் வந்து இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கா அப்படி சொல்லி எல்லோரும் வந்து செம்மையாக இருக்கே நீ இப்படியே இரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவளும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபங்க்ஷனும் வந்து போயிட்டுருக்கு. சஞ்சய்க்கும் சரி சர்விகாவுக்கும் சரி அந்த நலங்கு வந்து எல்லோரும் வச்சிட்ருக்காங்க. நீங்களும் கேர்ள்ஸும் பாய்ஸ் எல்லாருமே போயிட்டு வச்சுட்டு வரீங்க. அப்படி தான் வந்துட்டு அந்த இது வந்துட்டு போகுது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பக்கம் வந்து நம்ம சுகன்யா வந்து போகிறத வந்து பார்ப்பாரு. ஸோ யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு சுகன்யா பின்னாடி வந்து போவார். பின்னாடி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவளை கையை பிடிச்சி இழுத்து ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நிற்க வச்சுட்டு அவளை வந்து டேப் பண்ணிடுவார் செவத்தோடு சேர்த்து. அவள் வந்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆயிடுவா யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கன்ட்டு. பட் ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். மாமா மாமா நீங்கள் என்ன மாமா என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, பார்க்கட்டோன்னா இப்போது மாமா என்ன பேசுகிறீங்க விடுங்க மாமா. இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு தான் எங்கள் கூப்பிட்டேன். என்ன சொல்லணும், நீ செம்மையாக இருக்கடி, அழகாக இருக்க, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிடுவீங்க. அவர் வந்துட்டு நிஜமாக சொல்கிறேன் நான் அழகாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்க மாட்டீங்க, கீழே தான் பார்த்துட்ருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஷை. நீங்கள் ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரு கையை வந்து உங்கள் வெயிஸ்டில் வந்து வைப்பார். ஸோ நீங்கள் அந்த லெஹங்கா போட்டிருக்கிறதுனால ஸோ உங்களோட அந்த ஹிப்லாம் வந்துட்டு நல்லாவே ரிவீல் ஆகும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா கரெக்டாக உங்கள் பேர் ஸ்கின்னில் வந்து கையை வச்சுட்டு உங்களை கிட்டக்க இழுப்பார். நீங்கள் வந்து என்ன மாமா என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, விடுங்க மாமா. பார்த்தா பார்க்கட்டும், ஐ டோன்ட் கேர்.
என்ன? இங்கே பாரு, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன். உங்ககிட்ட நான் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ போ. மாமா அது அது வந்து மாமா. இங்கே பாரு, அன்றைக்கி சொன்ன மாதிரி இப்படி அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக சொல்லு, ஃபேஸ் டு ஃபேஸ், ஐஸ் டு ஐஸ் பார்த்து சொல்லு. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து உங்கள் வெயிஸ்ட்டில் வந்து கை வைக்கிறாரு. நீங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல லெஹங்கா போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அந்த உங்களோட வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் ரிவில் ஆகும். ஸோ ஹிப் வந்து ரிவில் ஆகும். அதனால் அவர் வந்து அங்கே வந்து கை வச்சுட்டு உங்களை வந்து கிட்ட பிடிச்சி இழுப்பார். நீங்கள் வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஷாக் ஆகிட்டு ஒரு சர்ப்ரைஸ் ரியாக்ஷனோடு அவரை பார்ப்பீங்க. எங்கள் ஜங்குக் டக்குன்னு சொல்ல, பிடிச்சிருக்கா இல்லையா? அது மாமா நான் அது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து அவருக்கு காட்டுறீங்க. நீங்கள் வந்து கையில் மெஹந்தி போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ ஜங்குக் அதை பார்த்தோன்னே ஒரு பக்கம் ஷாக்கு. அப்போ நீங்கள் எனக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லை மாமா, எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு தான் நான் தான் சொன்னேன்ல. இருங்க நான் முதல்ல முடிச்சிடுறேன். அப்பா அம்மாவுக்காக தான் மாமா நான் பார்த்தேன். ஆனால் யோசித்து பார்த்தப்போ நீங்கள் நல்லவர்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு ஏற்றவர்னு தோணுச்சு. அதனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பி அந்த மனுஷன் முகத்தில். இது வரைக்கும் எங்கே வந்து அந்த சந்தோஷத்தை வந்து ஒழிச்சு வச்சுருந்தாருன்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸோ அவர் சிரிக்கிறாரு. நிஜமா வாடி? ஆமாம் மாமா, நிஜமாக தான் சொல்கிறேன். சீரியஸாக என்னோடய ஐஸை பார்த்து சொல்லு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஒரு ஹேண்டில் வந்து கப் பண்ணி உங்களை அவரை வந்து பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அவரோட ஐஸை பார்த்து, ஆமாம் மாமா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸில் வந்து உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து அவரை வந்து ஹக் பேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து அந்த ஹக் பண்ணிகிட்டே நிற்பார். ஸோ ஜங்குக் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்த்து அதுக்கும் ஓகே சொல்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து அப்படின்னா நீ என் பொண்டாட்டி ஆக போகிற ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் வந்து கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக பார்க்குறீங்க. அவர் வந்து எப்படியோ நீ என் பொண்டாட்டி ஆக போகிற ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து லீன் ஆகுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக் மே ஐ அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒரு நோட் மட்டும் பண்ணுறீங்க, தலையாட்டுறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெண்டராக வந்து அந்த சாஃப்டாக வந்து அந்த கிஸ் போகுது. ஸோ அப்படியே வந்து ஒரு 5 minutes கிட்டே வந்து அப்படி அந்த கிஸ் போயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜானவி வந்து பார்த்துருவா. ஜானவி பார்த்துட்டு ஒயிட் ஐஸோடு வந்துட்டு அவள் வந்து பார்த்துட்ருப்பா. என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து அவன் பார்த்துட்ருக்கா. சரின்னு சொல்லிவிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அங்கேருந்து போயிடுவா. அண்ட் இதோட இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கிறேன்டா. ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் நெக்ஸ்ட் பார்ட் வரும். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்யாங், பாய்.